ஏம்ல உனக்கு இப்ப என்ன வேணும்? நானும் காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சைஸா தான் பம்மாத்து வச்சுட்டாலையா? எம்மா என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போமா, வீட்லயே இருக்க போர் அடிக்கி. நீ ஒரு நாள் முழுக்க வெளியே தானே சுத்திட்டாலையா? சாப்பிடறதுக்கு மட்டும் நேரத்துக்கு வீட்டுக்கு வரா. இதுல என்ன உனக்கு போர் அடிக்கி? வெளியே போனவங்க எம்மா வெளியே போறதுனா வெளியே விளையாட போறது இல்லாம வெளியே எங்கேயாவது டூருக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியே. என் ஃப்ரெண்ட் எல்லாரும் எங்கேயாவது வெளியே போய் ஸ்டேட்டஸ் போடி ஆகுமா, நீ மட்டும் என்ன எங்கேயுமே கூட்டிட்டே போக மாட்டேக்கா. உனக்கு ஒரு சொந்தக்கார வீடு கூட இல்லையா கூட்டிட்டு போறதுக்கு? ஏம்ல இப்போ உனக்கு எல்லாரும் போனா நீயும் பேரணும் வந்தால இந்த போனை உனக்கு கையில தரதால தப்பு. அவன் ஸ்டேட்டஸ் போடியா இவன் ஸ்டேட்டஸ் போடியான்ட்டு என்ன போட்டு உயிரை வாங்கிட்டு கிடக்கா. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கச்சுல எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொன்னா பரிச்சை முடியிட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியா. பரிச்சை முடிஞ்சு இப்ப லீவ் விட்டாச்சு, இப்ப கூட்டிட்டு போன்னு சொன்னா இப்ப எதுக்கு கூட்டிட்டு போனா ஒன்னும் போவாண்டான்னு சொல்லியா. ஏம்மா இப்படி பண்ணியா நீ? சாத்த உனக்கு போய் லீவ் விட்டுருக்கு பாரு. நானே உனக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையாவது பள்ளிக்கூடம் வச்சிட மாட்டாவலான்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். என் உயிரை வாங்குறதுக்குள்ள உனக்கு 10 நாள் தொடர்ந்து லீவ் விட்டுருக்கு. அப்ப நீ என்ன கூட்டிட்டு போக மாட்டா அப்படிதானே? எப்ப கேட்டாலும் இப்படி ஏதோ சமாளிச்சுட்டே இருப்பா. ஐயா ஏல சுபினு ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கா? அது வந்து சரி சரி, உங்க அம்மா கிட்ட போய் இருந்து சொல்லு, நான் இந்த சேர்ல இருக்கேன், எனக்கு இதுதான் கொஞ்சம் வாட்டமா இருக்கும் பாத்துக்க. ஏனி சொல்லு. எங்க அம்மா என்ன வெளியே கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டே போக மாட்டேங்காவ. ஸ்கூலுக்கு போச்சுல கேட்டா லீவ் விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியாவ. லீவ் விட்டாச்சு இப்போ கூட்டிட்டு போன்னு சொன்னா அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி என்ன யாசியாவத்தே. ஆமா சின்ன பொண்ணு, இவன் தொல்லை தாங்க முடியல. காலையில இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். வெளியே கூட்டிட்டு போங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க. நீ உயிரை வாங்கியா பாத்துக்க. சவத்த போட்டு உங்க வீட்டுல இதே அநியாயமா? எங்க வீட்லயும் இவ்வளவு நேரம் இந்த அநியாயம் தான் நடந்து, அதான் தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடி வந்துட்டே உங்ககிட்ட. இங்க பார்த்தா இவனும்லாம் புலம்பியான். எனக்கு தெரிஞ்சு இவனை 2 பேரும் பிளான் பண்ணி பண்ணுவான்னு நினைக்க மைனியோ. நீ சொல்லியதை பார்த்தா பின்ன அப்படித்தான் இருக்கும் பொழுது. வேற இவனோ புலம்பியதெல்லாம் பார்த்தா வேற நம்ம வேலை நடக்குமா? இவனுக்கு தான் லீவு, நம்மளுக்கு நம்ம வேலையில இருந்து யார் லீவு தரா? எங்க போயிட்டு வந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். இவனை சும்மா புலம்பிட்டு கிடக்கட்டு, எங்கேயும் போவான்டான். இன்னைக்கு என்ன யாரும் வெளியே கூட்டிட்டு போனா நான் யார்கிட்டயும் பேசவே மாட்டேன். உங்க யார்கிட்டயுமே பேச மாட்டேன். ரொம்ப தான் மிரட்டியா. நீ பேசாம இருந்தா எங்களுக்கு என்ன? நாங்க எங்க பாட்டுக்கு நிம்மதியா தான் இருப்போம். நீங்களாவது சொல்லுங்க தே. எங்க அம்மையை பாருங்க எப்படி ஏசியானு. நீங்களாவது கூட்டிட்டு போங்களா, அவிய வரலனாலும் பரவாயில்ல. ஐயே பாருங்க மைனியோ, சுபினை பாருங்க இப்படி கேட்கானே. இப்படி கேட்க பையனை கூட்டிட்டு போகாம இருக்க முடியுமா? ஏன் மைனியோ, இருந்தாலும் அவன் சொல்லதும் கரெக்டு தானே. அவனுக்கு லீவ் விட நேரத்தில் தானே நம்மளும் லீவ் எடுக்க முடியும். வாங்க, எத்தனை நாளைக்கு தான் இப்படி குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு கிடக்க? இன்னும் கிடக்கு எட்டி வச்சா கன்னியாகுமரி, அங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வருவோம். ஏய் சின்ன பொண்ணு, அவன் கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போக சொல்லல, அவன் டூருக்குலாம் கூட்டிட்டு போங்க. ஐயோ மைனியோ மைனியோ, ஒரு நாள் போனாலும் டூர் தான், 10 நாள் போனாலும் டூர் தான். நம்ம இன்னைக்கு 1 டே டூர் போவோம் மைனியோ. நல்ல வேலை, சின்ன பொண்ணு அத்தை வந்தாவே. அவியலுக்கு ஐஸ் வச்சு கன்னியாகுமரிக்கு ரெடி பண்ணியாச்சு. ஏ சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் போனா நல்லாவா இருக்கும்? ஒரு 4-5 பேர் சேர்ந்து போனாதானே நல்லா இருக்கும். ஏன் மைனியோ நீங்க கவலைப்படுதிய? நம்ம மாயமக்கா இருக்காவ பாருங்க, ஒரு ஃபோன் அடிங்க சிட்டா பறந்து வந்துருவாவே. அதுவும் டூர்னு சொல்லிட்டேன்னு வைங்களாம், ரெக்க கட்டிட்டுல வருவாவே. சுபினு, நீ மாயமக்காட்ட போய் சீக்கிரமா கிளம்பி வர சொல்லு. அவியலையும் அவிய பிள்ளைகளையும் சேர்த்து கிளப்பி கூட்டிட்டு ஆலமரத்துக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வர சொல்லு. சரி தே, இப்ப சொல்லிட்டு வந்துறேன். ஏல சுபினு, அவியல ஒரு நல்ல சேலை எடுத்து கட்டிட்டு வர சொல்லு. அந்த மெண்டல் அப்படியே நைட்டியோட வந்துடாம. சரி தே. ஏல சுபினு, நீ மாயமக்காட்ட சொல்லிட்டு வந்தியா இல்ல வேற யார்ட்டையும் சொல்லிட்டு வந்தியா? இவ்வளவு நேரம் ஆகும், என்ன அழகானும்? நான் வீட்டு சொல்லிட்டு தான் வந்தேன், சீக்கிரம் வந்துருங்கன்னு. அண்ணா வாரா பாரு, அது மாயமா தானே. 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு தான் வாரா. ஆமா மைனியோ. ஏ மாயமாக்கோ, சீக்கிரம் ஓடியாங்க. ஏ சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? வீட்டுல எல்லாரையும் சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கா சுபின்ட்ட. ஏன் எங்க போறோம்னு சொன்னாதான் வருவீங்களோ? சும்மாலாம் கூப்பிட்டா வர மாட்டீங்களோ? நம்ம எல்லாரும் கன்னியாகுமரிக்கு போறோம். நீ போறீனா நீ போக வேண்டியதானே, என்ன எதுக்கு கிளம்பி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வர சொன்ன? ஏ மாயமே, நீ கோவப்படாத. நீ வராம நாங்க மட்டும் எப்படி போவே? நீயும் வந்தாதானே நல்லா இருக்கும். வான் பிள்ளைகளும் வெளியே போனோன்னு ஆசைப்படதான் செய்யும், அதான் உன்னையும் கூப்பிட்டோம். ஏம்மா நானும் உன்கிட்ட கேட்டோம்ல, என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போனேன். வாமா நம்மளும் சேர்ந்து போவோம். போறதே போறிய, நல்ல துணியெல்லாம் துவச்சி எடுத்து நல்லா குளிச்சுட்டு எடுத்துட்டு வர மாதிரி ஒரு இடத்த பார்த்து போக கூடாதா? கன்னியாகுமரிக்கா போகணும்.
ஏ மாயமக்கோ, உங்களுக்கு என்ன எங்க போனாலும் துணி துவைக்கணும், இங்கே மழை பெஞ்சா துணி துவைச்சிடணும், வெளியே போனாலும் துணி துவைச்சிடணும். என்ன ஆளுமா நீங்க? கன்னியாகுமரிக்கு தான் போறோம் வாங்க. சரி வேற என்ன செய்ய போவோம். ஆமா இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ரூபாயாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். பிள்ளைல ஏதாவது வாங்கி கேட்டனா நீ என்ன செய்ய? இப்போ என்ன சும்மாவே வந்திருப்பிய? எப்படியும் பக்கரைக்குள்ள கொஞ்சம் வச்சிருப்பிய. ஆமா சின்ன பொண்ணு இருக்கு, இருந்தாலும் ஆமா இருந்தாலும் இழுக்காதிய. இருக்கிறது போதும், வாங்க போயிட்டு வருவோம். ஏ சின்ன பொண்ணு ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்தாச்சு, இப்ப எதுல போவே? ஏ மைனியோ, இவ்வளோ யோசிச்சேன்னா இதை கூடவே யோசிச்சிருக்க மாட்டேன். இருக்கதே இருக்கு நம்ம லிப்ஸ்டிக் பஸ். இந்த இவனும் 3 ஏத்துக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தா போதும், நம்ம அழகு போல போயிட்டு ரிட்டனும் வந்துடலாம். அட ஆமா பத்தியா, நான் மறந்தே போனேன். சரி வாங்க இனி எல்லாரும் போவோம். கன்னியாகுமரிக்கு போறோம். ஏ பத்மாக்கோ பாத்தியலா, எல்லாரும் வயிறு முட்டை ஆசையில தான் இருந்திருக்காங்க. ஆமா மாயம்மே, பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கும் சந்தோஷம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாரும் கன்னியாகுமரிக்கு போகிறோம். அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் அட்ராசிட்டி சலப்பறைகள்லாம் பண்ணுறோன்னு மறக்காமல் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க.